என்னோட சேர்ந்து பிரியமானங்களே, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இன்னைக்கு என்னோட தேவ செய்தி என்னன்னா, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள். நம்ம தினந்தோறும் பேசுறோங்க, ஒவ்வொரு நாளும் பேசுறோங்க. இப்ப கொஞ்ச நேரம் சைலண்டா உட்காந்துருப்போம், சர்வீஸ் முடிஞ்ச பிறகு பேசுவோம். நம்ம என்னத்தை பேசுறோம், அது ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு. எஸ், ஏன்னா பேச்சில் வல்லமை இருக்கு, நம்ம வார்த்தையில வல்லமை இருக்கு. நீங்க கெட்டதே பேசுனா கெட்டது தான் நடக்கும், நல்லதே பேசுனா நல்லது தான் நடக்கும். அதுல பிரியப்படுகள் அதான் என்னத்தை பேசி என்னத்தை பிரியமா பேசுறாங்க, என்னத்தை விரும்பி பேசுறாங்க, அதோட கனி. அப்படின்னா அந்த பேசப்படுகிற அந்த வார்த்தையில கனி இருக்குங்க. நல்ல கனியா கெட்ட கனியா, பாதகமான கனியா சாதகமான கனியா, அதான் அதோடைய அர்த்தம். சோ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நீமானுங்களே, ஸோ வாழ்க்கையிலங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால நிறைய காரியங்கள் மிடில் ஈஸ்ட் ஊரில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிறைய சண்டை யுத்தம் அங்கே நடந்து கொண்டிருக்கு. 3ஆம் உலக போர், அச்சுறுத்தல் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் வியாதி, அப்புறம் எர்த் குவேக்ஸ். இப்போ ரீசெண்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்த் குவேக் அடிக்கடி வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த செய்திலாம் நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்றீங்க பிரியமானங்களே? எங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? சிலர் வந்து பயப்படுவாங்க, உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு. சிலர் கேட்கறாங்க, இது உலகம் முடிய போதா? கிறிஸ்துவலாகிய நமக்கு நல்லா தெரியும். மத்திய 24 இயேசு நம்மகிட்ட சொல்லிட்டாரு. லூக்கா அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம், தேவன் சொல்லிட்டாரு தேவன் வருவதுக்கு முன்பாக. ஓகே, அப்படின்னா இயேசுட ரகசிய வருகைக்கு முன்பாக எதெல்லாம் நடக்கும் என்று தேவன் சொன்னாரு. தேவன் சொன்னாரு, விசுவாசிகளாகிய நம்முடைய பங்கு அதுல என்னன்னா அவருடைய வருகைக்கு காத்திருக்கணும், எதிர்நோக்கி காத்திருப்போம். ஓகே, கால சத்தம் வானில் துணித்திடவே இயேசு மகாராஜன் வந்திடுவார், அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. ஒரு பாடல் இருக்குங்க, பழைய பாடல். ஓகே, சோ பிரியமானங்களே, இயேசு வந்து அவர் வருகையை நோக்கி ஆர்வமாய் அதை காத்திருக்க சொல்றாரு. சோ தேவனுக்காக வாழ்ற ஜனங்கள் அந்த வருகையை ரொம்பவும் விரும்பி அதை எதிர்நோக்கி பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஸோ பிரியமானங்களே, ஸோ நம்ம வந்து நடக்கிற இந்த சம்பவங்கள், நான் ஏன் அதை சொல்றேன், நடக்கிற இந்த சம்பவங்களை வைத்து நம்ம பயப்படக்கூடாது. God is in control. தேவன் வந்து அவருடைய கட்டுக்குள் எல்லாமே இருக்கு. பிரியமானங்களே, அவருடைய கட்டுக்குள் எல்லாமே இருக்கு. ஸோ வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்மளை பயப்பட செய்ய வச்சாலும் கூட, அப்படியும் கூட என்னுடைய எதிர்காலம் எப்படி, என்னுடைய நிறைய கனவுகள் எனக்கு இருக்க, என் கனவெல்லாம் நினைவாகுமா அப்படி என்ற பயம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் பார்க்கணும்னு திட்டமா இருக்கிறேனே, இதெல்லாம் செய்யணும்னு திட்டமா இருக்கிறேனே, இதெல்லாம் நடக்குமா என்று ஒரு சிலருக்கும் பயம் இருக்கு. எப்படி இயேசு நமக்காக, நம்ம பாவத்துக்காக மரிப்பதுக்காக பிதாவாகிய தேவன் அனுப்பினாரோ, அதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருந்தார்ல தேவன், நேரம். அதே போல தேவன் வந்து வச்சிருக்கிறாரு அவருடைய ரகசிய வருகைக்கும். அப்புறம் அதுக்கு பிறகுதான் 2வது வருகை. உபத்திர நாட்கள் முடிந்து வருகிறது, உபத்திர நாட்கள் முடிந்து வருகிறது தான் 2வது வருகை. பரவலா இது பேசி கொண்டிருக்கிறபடினால நானும் உங்க மத்தியில அதை குறித்து பேச வேண்டும். ஸோ அதனால உங்கள்கிட்ட சொல்றேன், சுருக்கமா தான் சொல்றேன். உங்களை பயமுத்துற மாதிரி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுங்களா? நீங்க பயப்படவும் கூடாது. ஏன்னா என்னிடத்துல இருந்து நீங்க கேட்கிற செய்தி வந்து எப்போதுமே உங்களை வந்து தேவனுக்குள்ள உற்சாகப்படுத்துற செய்தியா தான் இருக்கு. உங்களை கிறிஸ்துக்கள் நீங்க யார் என்று உங்களை காட்டிக்கொண்டே இருக்கு. ஸோ நம்ம சந்தோஷமா தான் இருக்கணுங்க, நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வருகை, நம்ம தேவனை பார்க்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அதனால பிரியமானவர்களே, வாழ்க்கையில நம்ம பயத்தை பேச வேணாங்க. வேலை எழுந்து போயிடுவேன், என்னோட கம்பெனி நொடிச்சு போடுது, என் கை விட்டு போகுது, நல்லா எடுத்த சம்பளம் என் கை விட்டு போகுது, பிஸ்னஸ் நொடிக்க போதே, பிஸ்னஸ் ஏன் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு, என்ன நடக்குது ஏது நடக்குது, அப்புறம் சரீரத்தில் சில பிரச்சனை வரும் பொழுது என்ன நடக்குது ஏது நடக்குது, இதெல்லாம் பொதுவாகவே நமக்கு வர பயந்தாங்க. ஸோ இவைகளை குறித்து நாம் கேள்விப்படும் போது, அல்லது அது நமக்கே நடக்கும் பொழுதுங்க, நாம் கவலைக்கோ பயத்துக்கோ எனக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். அது வர்றது தான் இயல்பா, அது வர்றது தான். இந்த மாதிரி வரும்பொழுது, ஏன்னா நம்ம மனுஷாருங்க, நம்ம மாம்சல வாழ்றோம், அது தவிர்க்க முடியாத ஒரு காரியம். பயமா தான் இருக்கும். மழை காத்து வேற மாதிரி இல்லை, இப்போ பருவநிலையெல்லாம் வேற மாதிரி மாறி போய் கிடக்கு. திடீர்னு வந்துச்சுன்னா பயங்கரமா அடிக்கும் பாருங்க, புயல் காத்து மாதிரி. ஐயோ, மற்ற ஊர்ல நடக்கிறது இங்கேயும் வந்துட்டா ஒரு பயம். ஸோ சிலது அந்த மாதிரி. ஸோ வியாதி, நிறைய காரியங்கள், பயம் வருகிறது, அது இதுதான். ஆனா நம்ம அந்த பயத்தை பேசக்கூடாது. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன்.
பயத்தை நீங்க பேசக்கூடாது. ஏன் தெரியுங்களா? தேவன் சொல்றாரு பயப்படாதேன்னு சொல்றாரு. அவர் வேதத்துல நிறைய இடங்கள்ல தேவன் எழுதி வச்சிருக்கிறாருங்க, நீங்க பயப்படக்கூடாது என்று தேவன் சொல்றாரு. வசனத்துல தேவன் சொல்றாரு நீங்க பயப்படக்கூடாதான். ஒரு வசனத்துல தேவன் சொல்றாரு பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். என் தேவன் அங்க தெளிவா சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அப்ப 365 நாட்களும் தேவன் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறார். சோ பயப்படுகிற செய்தி, கவலைப்படுகிற செய்தியை நீங்க கேட்கும் பொழுதே உடனே உங்க மைண்ட் இதுக்கு போட்டோங்க, இந்த வார்த்தைக்கு. தேவன் சொல்றாரு பயப்படாதீங்க, 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 நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதீங்க, நான் உன் தேவன், நான் உன் தேவன். யாருங்க இதெல்லாம் பேசியிருக்கா நம்ம தேவனை தவிர? ஏக்கத்தக்க சமயத்துல நம்மோடு பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. சோ நம்ம பயப்படுறத பத்தி பேசக்கூடாது, பயத்தை பத்தி பேசக்கூடாது, நம்ம கவலையை பத்தி பேசக்கூடாது பிரியமானங்களே. ஆனா யோபு எப்படி இருந்தாங்க? இந்த பிரசங்கத்தை நான் உங்க மத்தியில நான் ஷேர் பண்ணும் பொழுது யோபை கொடுத்து தான் சில காரியங்கள் நான் ஷேர் பண்ணிடும். ஏன்னா யோபு பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்தவன். ஸோ அவன் அதிக காரியத்தை குறித்து அவன் ரொம்ப பயந்தான். அவன் செல்வந்தனா இருந்தான், நிறைய ஆசை அவனுக்கு இருந்தது, பணம் இருந்தது, நல்ல பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் பிள்ளைகளை குறித்து அவனுக்கு ரொம்ப பயம். பிள்ளைகள் தவறி போயிட்டே இருக்காங்களே, பிள்ளைகள் இதெல்லாம் செய்கிறாங்களே, இப்படிலாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுதினமும் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியை பிள்ளைகளுக்காக அவன் செலுத்தி கொண்டே இருப்பான். ஏன்னா என் பிள்ளைகள் செய்கிற பாவத்தின் நிமித்தம், என் பிள்ளைகள் செய்கிற இந்த காரியத்தின் நிமித்தம் எங்க தேவன் என்னை தண்டிச்சிடுவாரு, என் குடும்பத்தையே தண்டிச்சிடுவார் என்ற பயம் யோபுக்கு இருந்து கொண்டிருந்ததா. நீங்க 1ஆவது அதிகாரம், யோபு 1ஆவது அதிகாரம், 2ஆவது அதிகாரம், 3ஆவது அதிகாரத்தை நீங்க வாசிக்க கூடுமானால் பெரியமானே வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. நீங்க அது நல்லாவே அங்க பார்க்கலாம், யோபோட பயத்தை அங்க பேசப்படுகிறதுங்க. சோ அவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் தண்டிப்பார் என்று அவன் பயந்து கொண்டே இருந்தான். சோ அவன் அதிகாலையில எழுந்த உடனேங்க சர்வாங்க தகன பலியை தான் செலுத்துவான். சர்வாங்க தகன பலியை தேவனுக்கு செலுத்தி அவன் செலுத்தும் போது இப்படியா சொல்லுவாங்க. யோபு 1ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அப்ப அவன் செலுத்தும் போதுங்க இப்படியா அவன் சொல்லுவானா, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள். அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுதுங்க அவன் பாவ சிந்தையுடையவனா இருந்தான். பாருங்க, எழுந்த உடனே அவனோட வேலையே அதுதான், பாவத்துக்காக சர்வாங்க தகன பலியை செலுத்துறாங்க. சோ யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் என்று வேதம் சொல்லுது. அப்படி என்றால் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தவறாமங்க, ஒவ்வொரு நாளும் தவறாம பிள்ளைகள் இப்படி செஞ்சிருப்பாங்க. ஸோ இதுக்காக அவங்க தேவனை தூஷித்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பாருங்க அவன் என்ன செய்யறான் பிரியமானங்களே. ஸோ ஒவ்வொரு நாளும் அவன் செஞ்சு கொண்டிருந்தான் இதை. அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் ஏதாவது நடந்துவிடும் என்ற பயத்தோடு அவன் அவனுடைய குமார்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து கொண்டிருந்தான். அது வசனமே தெளிவா சொல்லுது பிரியமானங்களே. எனக்கு என் பிள்ளைகள் செய்யறதுனால, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்யறதுனால தேவனை தூஷிப்பதுனால இதயத்தில தூஷித்து இருப்பார்கள். அப்படின்னா அவனுடைய சிந்தையை பாருங்க, பாவ சிந்தை. நான் உங்க மத்தியில சொல்லிட்டு இருக்கேன், நம்ம காலையில் எழுந்த உடனே நம்முடைய சிந்தை எதுவா இருக்கணும்? எழுந்த உடனே ஆண்டவரே பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னித்ததுக்காக நன்றி, நான் கிறிஸ்துக்குள் நீதிமான், நான் பாவி இல்லை. ஸோ நீங்க இதை சொல்லும் பொழுதுங்க அப்பா அப்பதான் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. காலைதோறும் இங்க பவுல் இவர் யோபு காலைதோறும் எழுந்த உடனே பாவ சிந்தனை. ஏன்னா பாவ சிந்தை, ஏன்னா அவன் வாழ்ந்த காலம் அந்த மாதிரி. அவங்க சர்வாங்க தகனபடி அவங்க தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கணும் பாவத்துக்காக. ஆனா நாமும் அப்படி இல்லை, நமக்காக இயேசு சர்வாங்க தகன பலியானாரு. அதை ஒரே தரம் பழைய ஏற்பாட்டுல முடியாதது, நியாயப்பிரமாணத்தினால் முடியாததை இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில செய்து முடித்தாரு. கிருபை செய்து முடித்ததுங்க. அதனால்தான் நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கிருபையை நம்ம மகிமைப்படுத்தி பேசுகிறோம். யோபுனால இதை சொல்ல முடியல பாத்தீங்களா? ஆனா நீங்களும் நானும் சொல்லலாம்.
நம்ம கிறிஸ்துக்குள் நீதிமான். எங்க பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டன. ஏன்னா இயேசுக்குள்ள நம்ம இருக்கிறபடினால, கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறபடினால. இது உங்களே நீங்க எப்பொழுதுமே நீங்க சொல்லிக்கொள்ளணும் தெரியுங்களா? உங்களே நீங்க இதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு தெரியுங்களா? அநேக தடவை நீங்க மறந்து போயிடுவீங்க. சிலரோட சரீரம் இங்க இருக்கும், அவங்க சிந்தனைலாம் வேற எங்கேயோ இருக்கும். ஸோ அதனால நான் திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் அவங்க காதுல போகாதது நான் திரும்பவும் சொல்லும் பொழுது அடுத்த நாள் கண்டிப்பா போகும். ஏன் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில மகிமைப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா. ஏத்துறீங்களா? இயேசு தாங்க, இயேசு தான், இயேசு தான், இயேசு தான். அல்லேலூயா. நம்ம பாடல்களை நம்ம பாடும் பொழுது எல்லாமே இயேசு தாங்க அதில் மகிமைப்பட்டு இருக்காரு. அவர் முடித்த வேலை தாங்க மகிமைப்பட்டு இருக்கு. ஸோ நான் என்னோட பிரசங்கத்திலையும் இயேசு முடித்த வேலை தாங்க இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஸோ அதனால நான் தொடர்ந்து உங்க மத்தியில அதை தான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் பிரியமானங்களே. அல்லேலூயா. ஸோ யோபு போல இல்லாம நம்ம காலையில எழுந்த உடனே நம்ம தேவனே பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றி, நான் இன்றைக்கு கிறிஸ்துக்குள் நீதிமானா இருக்கிறேன். அல்லேலூயா. பி தேங்க்ஃபுல். ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருங்க தேவனிடத்துல. நம்ம குறைகளை கொண்டு போவேனா, உங்க செல்ஃபை நீங்க ஆராய்ச்சி பார்க்க தேவையில்லை. நான் என்னெல்லாம் செஞ்சேன், நேற்று நான் என்னெல்லாம் செஞ்சேன், தூங்குறதுக்கு முன்னே நான் என்னெல்லாம் செஞ்சேன், ஏதாச்சும் ஒரு சிந்தனை எனக்குள்ள வந்ததா, ஏதாச்சும் கெட்டது நான் பேசினேனா, ஏதாச்சும் பாவம் நான் பேசினேனா, ஏதாச்சும் தப்பான வார்த்தையை நான் பேசினேனா, கெட்ட வார்த்தை நான் பேசினேனா, இப்போது தேவனே என்னை மன்னிங்கப்பா. நீங்க அது சொல்ல தேவையில்லை. தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? You're already forgiven. அதனால நீங்க எப்படி என்னமா வாழ்னாலும் நான் சொல்லல. ஏன்னா இதுவும் என் கடமை, நான் சொல்லிதான் ஆவேன். அதனால நீங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், தேவன் என்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு, அதுவும் கிடையாது. சொல்றவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஆத்மா ஒரு தனிப்பட்ட நபர் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க மன்னிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க நீதிமானா இருக்கிறாங்க என்று சொல்ல சொல்ல அதை அறிக்கை செய்ய 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 அறிக்கை செய்ய செய்ய செய்யங்க அவங்களை பிடித்து வைத்திருக்கிற கெட்ட பழக்கங்கள், அவங்களை பிடித்து வைத்திருக்கிற பாவக்கிரியைகள், அவங்களை பிடித்து வைத்திருக்கிற அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது எல்லாம் அவங்களுக்கு தானாகவே வெளியாகும். ஏன் தெரியுங்களா? எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில முடித்த வேலைக்கு மாத்திரமே. நம்ம எதையும் செய்துங்க இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் நம்மளை விட்டு போக்கடிக்க முடியாது. தெரியுங்களா? இயேசு தாமே நமக்காக எல்லாத்தையும் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. பாவம்லாம் என்ன மன்னிக்கப்பட்டது. ஆண்டவரே நான் கிறிஸ்துக்குள் நீதிமான, ஆண்டவரே நான் பரிசுத்தவான் என்று நீங்க சொல்லும் பொழுது பிரியமானங்களே, இது ரெண்டும் எதுல இருந்து வந்ததுங்க? இயேசு கிறிஸ்து மூலமா, அவர் முடித்த வேலை மூலமா. சோ நீங்க செய்யற அறிக்கையில வல்லமை வல்லமை அறிக்கை தான் வல்லமை. அந்த வல்லமை போய் என்ன பண்ணுதா? உங்க வாழ்க்கையை மாத்துமாம், உங்க வாழ்க்கையை மாத்துமாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். So be sure. அதுல நீங்க ஸ்திரப்படணும். நீங்க ஸ்திரப்படணும். நீங்க ஸ்திரப்படணுங்க. நீங்க ஸ்திரப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காகவே தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு. தேவன் உங்களுக்காக சகலமும் சிலுவையில செய்து முடித்து உங்களை அழைத்திருக்கிறாருங்க. அவரோட பிள்ளையாய் மாத்திட்டாருங்க. அதை உணர்ந்து அதுல நடக்கிறவன் அவன் வாழ்க்கை மாறும். அவன் வாழ்க்கை மாறுங்க. இதுதான் உண்மை. இதுதான் இயேசு முடித்த வேலையில் உள்ள வல்லமை. ஏன் தெரியுங்களா? அவங்க அவங்கள பார்க்கல, நான் மாறணும்னு சொல்லி அவங்க பார்க்கல, அவங்க இயேசுவை பார்க்குறாங்க. ஸோ அதை நீங்க பேசும் பொழுதுங்க அடிமை தானே எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும், ஓடும். நீங்க கட்டுக்குள்ள இருந்து விடுதலை ஆவீங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஏன்னா இயேசு ஒருவருக்கே மகிமை, அவர் முடித்த வேலை ஒன்றுக்கே மகிமை. அடுத்தது யோபு என்ன தெரியுங்களா சொல்லுவான்? 3வது அதிகாரம் 25வது வசனத்துல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அவனே சொல்லிட்டான், அவனே அவன் வாயால சொல்லிட்டான். அதுதான் நடந்தது. அடுத்தது என்ன நம்ம பார்க்கணும்னா, பிள்ளைகள்லாம் செத்து போனாங்க. அவனுடைய இருந்த ஆஸ்தி, அவனுடைய சொத்து எல்லாமே அவனுக்கு கைவிட்டு போடுச்சு. இவனுக்கு என்ன வந்ததா? சரங்கு. அவனுக்கு இந்த மாதிரி இந்த கஷ்டத்துல அவன் போயிட்டு இருந்தான். நல்ல செல்வாக்கா இருந்துங்க, நல்ல பணக்காரனா இருந்து இந்த நிலைமைக்கு வரும்பொழுது எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான நிலைமை அவனுக்கு வந்தது. ஏன் தெரியுங்களா? அவனோட அறிக்கைங்க. அவன் பாவ சிந்தையுடையவனா இருந்தான். ஏன்னா பயந்தது
எனக்கு நடந்துட்டு பாருங்க. அவன் சர்வ தகன பலி செலுத்தினா அப்பயும் கூடங்க அதை மீறி நடந்துட்டு பாருங்க. ஏன் அது நடந்ததுன்னா, அவன் ஒவ்வொரு தடவையும் அவன் அப்படியா இருந்த பொழுதுங்க, யாருக்கு தெரியுங்களா, அவன் வந்து கதவை திறந்து கொடுத்தான் பிசாசுக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில நெகட்டிவா இருந்தீங்கன்னா, ஓகே, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி என்ன கோ த்ரூ பண்றீங்க, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கு, என்ன மாதிரியான ஒரு கட்டோ அல்லது ஒரு அடிமைத்தனமோ இருக்கு எனக்கு தெரியாதுங்க பிரியமானங்களே. ஆனா பிரியமானங்களே, நம்ம அதை குறித்தே யோசித்தோ பேசிக்கொண்டோ, ஓ நான் என்னால முடியாது அப்படி நீங்க நினைக்கும் பொழுதுங்க, நீங்க பயப்படும் பொழுதுங்க, அதை குறித்து நீங்க கவலைப்படும் பொழுதுங்க, அதே நீங்க பேசும் பொழுது பிரியமானங்களே, நீங்க பிசாசுக்கு கதையை திறந்து கொடுக்குறீங்க. கவலையை பேசும்பொழுது, பயத்தை பேசும்பொழுது பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்குறீங்க. எதிராளிக்கு நீங்க கதவை திறந்து கொடுக்குறீங்க. தெரிந்து கொள்ளுங்க, அவ தான் வந்து அங்க நுழைவான். அதனால தான் நீங்க பாருங்க, அந்த போன வாரம் நம்ம பார்த்த யோபு 1ஆம் அதிகாரம் 9-12 அவன் வந்து தேவன்கிட்ட வந்து சொல்றான், நீங்க வந்து யோபை ஆசீர்வதிச்சிங்க, இப்ப அந்த ஆசீர்வாதத்துல அவனை எடுத்து போடுங்க, அவன் என்னவா ஆகுறான், அவன் உங்களை வந்து தூஷிப்பான் அப்படின்னு வந்து அவன் சொல்றாங்க. நீங்க அந்த 1ஆம் அதிகாரம் யோபு 1ஆம் அதிகாரம் 9-12 மட்டும் நீங்க போய் வீட்டில் வாசிக்கலாம் பிரியமானங்களே. ஆனா அது அப்படி நடக்கவே இல்லை. யோபு வந்து தேவனை அவன் தூஷிக்கவே இல்லை, தெரியுங்களா, அவன் தூஷிக்கவே இல்லை. ஆனா அவன் கஷ்டத்தின் பாடுகள் மத்தியில போனான். ஏன்னு தெரியுங்களா, அவனோட வாயினால, அவன் பயந்ததுனால. யோபு 3ஆம் அதிகாரம் 25 நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. சிலப்ப நம்ம கூட பாருங்க, பேச்சு வாக்குல என்ன சொல்லுவோம், பத்தியா நான் சொன்ன பத்தியா, தப்பா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நடந்ததுன்னா, நான் சொன்ன பத்தியா, என் பேச்சை நீ கேட்டியா. சிலவங்க சொல்லுவாங்க, சிலவங்க பொறுமையா சொல்லிக்குவாங்க. ஆனா பெருமையா சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா, நீ தேவ பிள்ளை, நீ கிறிஸ்துக்குள் நீதிமான், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதுங்க, அவங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அப்படி நீங்க சொல்லும் பொழுது நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஸோ இதை தான் நீங்க பேசணும்னு தேவன் விரும்புகிறார் பிரியமானங்களே. ஸோ யோபு வந்து தப்பா பேசிட்டான், தப்பான அறிக்கை, பயம். ஸோ அவனுக்கு வந்து அவன் என்ன பயந்தானோ அதே அவன் வாழ்க்கையில் நேரிட்டதை நீங்க போய் வாசிக்கலாம். யோபு 1-2-3 அதிகாரம். ஸோ பிரியமானங்களே, ஸோ அவன் பாவ சிந்தை உடையவனாக இருந்தான். அது வெறும் பயத்தை மட்டும் உருவாக்கலங்க, பெரும் பயத்தை உண்டாக்கினதா. அதான் அச்சம், கிரேட் ஃபியர். He greatly feared ஆங்கிலத்தில், he greatly feared. and கிறிஸ்துவலாகிய நீங்களும் நானும் should never greatly fear. அப்படின்னா நம்ம வந்து பெருசாலாம் பயப்படக்கூடாதுங்க. ஏன்னா நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்ற தேவன், உனக்காக சகலமும் சிலுவையில் செய்து முடித்தேன் என்று சொல்கிற தேவன் உங்க கூடவே இருக்கிறாரு. எந்த சூழ்நிலை மத்தியிலோ உங்க கூடவே இருக்கிறாரு. நீங்க ஜெயித்துட்டீங்க, ஜெயிக்க பிறந்திருக்கீங்க, மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள பிறந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஸோ ஜெயம் தோல்வியை போல வந்தாலும் கூட ஜெயம் உங்களுடையது, உங்களுடைய சுதந்திரம். ஆமென். ஏன்னா கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அது எல்லாம் உங்களுக்கும் சொந்தமாயிட்டு. ஸோ கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருங்க, அதை ரொம்ப பேசுங்க பிரியமானங்களே. ஆமென். அல்லேலூயா. அதை பேசி தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை, தேவனுடைய அந்த மகிமையை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பாருங்க. இதை தான் தேவன் விரும்புகிறார், இதை தான் தேவனுடைய சித்தமும் கூட. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நீங்க என்ன பேசுறீங்க, அதுதான் என்னோட தேவ செய்தி. இன்னைக்கு அதோட தலைப்பு, நீங்க என்ன பேசுறீங்க. நல்ல தேவ செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க பிரியமானங்களே. ஆனா வீட்டுல போன பிறகு நாளைக்கு இந்த வாரம் முழுதும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்க என்ன பேசி கொண்டிருக்கீங்க. பார்க்கிற பாதகமான காரியத்தை பேசி கொண்டிருக்கீங்களா, அல்ல தேவனுடைய வசனத்தை ஓட்டி நீங்க கிறிஸ்துக்குள் யாரு, உங்களுக்கு என்னெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறாரு, என்ன உரிமையெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறாரு, அதை பேசுறீங்களா. ரொம்ப முக்கியம் பிரியமானங்களே. ஸோ தேவன் பாதுகாப்பு என் வேலையை, ஓகே, யோபு 1ஆம் அதிகாரம் 9-12 நீங்க வாசிக்கும் பொழுதுங்க, பாதுகாப்பு என்னும் வேலையை தேவன் வந்து யோபுக்கு போட்டு வச்சிருந்தாரு. ஸோ அவன் பேசின பாதகமான பயம், பாதகமா யோசிச்சது, பாவத்தை சிந்தித்து கொண்டிருந்தது, மரணத்துக்கான வார்த்தைகள். ஸோ அது என்ன பண்ணுதான், மரணத்தை அவன் குடும்பத்துல கொண்டு வந்தது, அழிவை அவன் குடும்பத்துல கொண்டு வந்தது. அவனே எதிராளிக்கு கதவை திறந்து கொடுத்தான், எதிராளி உள்ளுக்கு வந்து அவனை இது பண்றதுக்கு. ஆனா தேவன் சொல்றாரு அந்த வசனத்துல, அவனை மட்டும் நீ தொடாத, மற்றது என்ன அனுமா நீ செய். ஸோ அதுல இருந்து நீங்க பார்க்கலாம், தேவனிடத்துல இருந்து இது வரல, எதிராளியிலிருந்து வந்தது. ஸோ உங்க வாழ்க்கையை நல்லா தெரிந்து கொள்ளுங்க.
பாதகமா பேசுனீங்கன்னா பாதகமான காரியம் தான். நீங்க பாதகமா பேசும் பொழுது தேவன் எனக்கு நன்மை செய்யறத நீங்க எதிர்பார்க்க முடியாது. உங்கள்ட்ட 10 வழி இருந்தாலும் கூடங்க நீங்க சொல்லணும் நான் கிறிஸ்துக்குள்ள ஐஸ்வர்யவான்னு. அதுதாங்க உண்மை. ஹல்லேலூயா. பெரிய வீடு வச்சிருக்கவங்க தான் பணக்காரங்க. நான் இல்ல, நீங்க கிறிஸ்துக்குள்ள நீங்க யாரு உங்களை பாருங்க. நீங்க பணக்காரங்க. நம்மளாம் யாருங்க? நம்ம அப்பா யாருங்க? நம்ம தேவன் யாருங்க? அநேக தடவை பார்க்கறத பேசுறோம்ல, பார்க்க வேண்டியதை பேச மாட்டோம். பிரியமானங்களே, நம்ம என்னத்தை பேசுறோங்க? தேவன் போட்டு வச்சிருந்த அந்த வேலி உடையப்பட்டது ஏனென்றால் யோபு பேசின வார்த்தைகள். எப்பொழுதுமே பாவ சிந்தை உடையவனா இருந்தான். அதனாலதான் அவனுக்கு அந்த பிரச்சனை வந்தது. அவன் பயந்தது நேரிட்டது அவனுக்கு. நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. பாதகமான காரியத்தை நீங்க பார்த்தாலும் கூட தேவனுடைய வார்த்தை ஒட்டி சாதகமே ஃபெய்த் வேர்ட்ஸே பேசுங்க, விசுவாச வார்த்தைகளே பேசுங்க. எப்படி சிஸ்டர் பேசுறதுக்கு எனக்கு பலன் இல்லை சிஸ்டர், ரொம்ப டயர்டா இருக்கு, சோர்வாயிட்டு, நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன். நொந்து போன நேரத்துல தான் நீங்க பேசணுங்க. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். தேவ வார்த்தை எதுக்காக கொடுக்கப்பட்டது? உயிர்ப்பிக்க. பேசுறதுக்கு அந்நிய பாசையை கொடுத்திருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. இது சொல்லாம வராது, அதாங்க ஒன்னும் நடக்காது. இது உண்மை, இது உண்மைங்க பிரியமானங்களே. சோ யோபு பாவ சிந்தையுடையவனாக இருந்தபடினாலுங்க அது நிமித்தம் நியாய தீர்ப்பையும் அவன் பயத்தோடு எதிர்பார்த்தான். இப்ப கிறிஸ்துவர்களாகிய நமக்கு, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நமக்கு இந்த சிந்தை இருக்கக்கூடாதுங்க. நமக்கு எல்லாமே கிறிஸ்துக்குள்ள நீங்க யாரு, கிறிஸ்துக்குள்ள தேவன் உங்களை எப்படியாய் பாக்குறாரு, அந்த சிந்தனை தான் இருக்கணும். அது வேதத்துல நிறையவே இருக்கு. புதிய ஏற்பாட்டை ரொம்ப வாசிங்க. பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாத்தையும் நல்லா வாசிங்க. எபேசியர்ல பார்க்கலாம், கொலோசியர்ல பார்க்கலாம், பிலிப்பியர்ல நீங்க பார்க்கலாம். எல்லா அதிகாரங்களையும் நீங்க கிறிஸ்துக்குள் யார். திரும்பவும் ஒரு தடவை பத்தாது. வேதத்தை நம்ம ஒரு தடவை படிச்சா பத்தாது. திரும்பவும் நமக்கு வேண்டிய சத்தியத்தை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை பேச அதை படிக்க தான் அதோடைய வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். இயேசு ரத்தத்தை சிந்தி அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம், அந்த வசனத்துல இருக்கிற அந்த வல்லமை, அந்த வாக்கு தத்தோட உரிமை எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சோ இன்று நம்ம தப்பு செய்யும் பொழுதுங்க தயவு செஞ்சு இதுக்கான தண்டனை பிள்ளைகள் இடத்துல கூட சொல்லாதீங்க. பத்தியா நீ நான் சொல்லு பேச்சு கேட்கல, பத்தியா அதான் உனக்கு நடந்துச்சு சொல்லாதீங்க. பிள்ளைகளை கூடுமான அளவுக்கு அணைத்து கொள்ளுங்க. தேவ வார்த்தையை கொடுத்து பிள்ளைகளை தேவனுடைய வழியில நடத்தி கொண்டு போங்க. அல்லேலூயா, ஆமென். பாதகம் நம்ம பேச வேணாம். ஏன்னா தேவன் தண்டிக்கிறவர் இல்ல. நம்முடைய எல்லா தண்டனையும் தேவன் அவர் மேல போட்டுக்கொண்டாரு. எல்லாருடைய தண்டனையும் தேவன் அவர் மேல போட்டுக்கொண்டாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. எபேசியர் 1:7 இப்படியாய் சொல்லுது, கிருபையின் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தின் படியே, கிருபையின் பாருங்க, கிருபையின் நியாய பிரமாணத்தின் ஐஸ்வர்யத்தின் படி இல்ல, கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிற்று. எபேசியர் 1:7. தவறு செய்யும் பொழுது பாவ சிந்தனை வேண்டாம். அதுக்காக நீங்க தவறு செய்யலாம் நான் சொல்லவும் கிடையாது. நான் முதல்ல அதுக்கான விளக்கம் நான் கொடுத்துட்டேங்க. கிருபையை நன்கு புரிந்து கொள்றவன், கிருபையில் நடக்கிறவன் தேவனுக்காக மகிமையா வாழ்வான். பாவம் அவனை விட்டு தூரமா ஓடும். தேவனுடைய அன்பு பாவத்தை அவனிருந்து தூரப்படுத்தும். அதான் அதனுடைய வல்லமை. அதுதான் கிருபையின் வல்லமை. பிரியமானங்களே, கிருபையின் வல்லமை, இயேசு முடித்த வேலைக்கு உள்ள வல்லமை. நீ போ நீ வரட்ட தேவையில்லை. நீ கிறிஸ்துக்குள்ள யாருன்னு அதை மட்டும் நீ பேசினா மட்டும் போதும். நீங்க பேசினா மட்டும் போதுங்க. அதோட வல்லமை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. ஆமென். சோ நம்ம எல்லாருமே மன்னிக்கப்பட்டுட்டோம். இந்த சிந்தையோட இருங்க. தயவு செஞ்சு இங்க உட்கார்ந்துருக்க யாராவதுக்கு இந்த நினைப்பு இருந்துச்சுன்னா, தவறு, அடுத்தது தண்டனை, தேவனிடத்துல இருந்து தண்டனை, கோபாக்கினை. தெசலோனியர் 1வது அதிகாரத்துல நீங்க போய் அதை வாசிக்கலாம். எழுதி கொள்ளுங்க. அந்த அதிகாரத்தை வாசிங்க. அதுல ஒரு வசனம் இருக்கு, அதை பத்தி சொல்லும். கோபாக்கினை கிறிஸ்தவர்களுக்கு இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு மீட்பு தான். கிறிஸ்து அவர் ரத்தத்தினால, கிருபையின் ஐஸ்வர்யத்தினால நமக்கு மீட்பு தான். அதனால பேசுற வார்த்தை தேவ வார்த்தை ஒட்டி, வேதத்தை ஒட்டி பேசுங்க பிரியமானங்களே. நீங்க கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று அறிக்கை செய்வது ஒவ்வொரு நாளும் முக்கியம். நான் கிறிஸ்துக்குள் பரிசுத்தவான் என்று சொல்வது, ஏன்னா பரிசுத்தம் நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். நம்ம எந்த முயற்சியினாலும், நம்ம சொந்த கிரியையினாலும் நம்ம பரிசுத்தமாக முடியாதுங்க.
அப்படின்னா இயேசு வந்தது விருதா இல்ல. இயேசு வந்தது விருதா இல்ல. நம்மளை நீதிமானாய் ஆக்க வந்தார், நம்மளை பரிசுத்தவானாய் ஆக்க வந்தார். நம்ம கிறிஸ்துக்குள்ளே பெருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். பாவின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பாவி என்ற வார்த்தையை எடுத்து போட்டுருங்க. நீங்க பாவி இல்ல. உண்மையிலே நீங்க கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, ரட்சிப்பு அடைந்திருந்தீங்கன்னா, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நீங்க அதுக்கு ஒருத்தர வார்த்தையை தான் நீங்க பேசணும். நீங்க வேற மாதிரி பேசுனீங்கன்னா எதிராளிக்கு நீங்க கதவை திறந்து கொடுக்குறீங்க, யோபா போல. அதான் ஜீவனும் மரணமும் நீங்க பேசுற வார்த்தையில. விளையாட்டுக்கு கூட பேசாதீங்க, விளையாட்டுக்கு கூட ப்ளீஸ் உங்க வார்த்தை இது ரொம்ப கவனிங்க, ரொம்ப சீரியஸா கவனிங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு, என்ன பேசுறீங்க கவனமா பேசுங்க. வியாதி என்னை விட்டுட்டு போகாதுன்னா அது உங்களை விட்டு போகாது. இயேசுவின் தழும்புகளா, நான் தெய்வ வார்த்தையில நின்று நான் சொல்றேன், இயேசுவின் தழும்புகளா நான் சுகமான என்று சொல்லும் பொழுதுங்க ஜீவனை பெற்றுக்கொள்றீங்க. வியாதியெல்லாம் மரணத்துக்குரிய அறிகுறிகள், வியாதி. ஸோ மரணம் அங்க உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு அதிகாரம் இல்லை. ஜீவன் தான் கிரியை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நான் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று சொல்லுங்க. இயேசுவே நீரே என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய பூரணம் என்று பேசுங்க. எப்படி நம்ம பூர்ணரானோ, தேவன் இயேசு நமக்காக சிலுவையில முடித்த வேலை ஒரே தரம் நம்மை பூர்ணமாக்கிட்டான்னு எபிரேயர் 10வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். நம்ம ஒரே தரம் பூர்ணராகப்பட்டுட்டோம். இயேசு என்னுடைய பரிசுத்தம், இயேசு என்னுடைய பூரணர். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும், பாத்தீங்களா, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் தாங்க உங்க பரிசுத்தம். நான் பரிசுத்தமா இருக்கிறேன். நான் ஏன் பரிசுத்தமா இருக்கிறேன்? தெள்ள தெளிவா வேதம் சொல்லுதுங்க. ஆதாரபூர்வமா உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நம்ம எதையும் செய்து நம்ம பரிசுத்தமா ஆக முடியாது. இயேசு முடித்த வேலை தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். தவறான சிந்தை, பாதகமான வார்த்தையிலிருந்து உங்களுக்கு முற்றுமான விடுதலையை தரும். இதுக்குள்ளா நீங்க நடந்து போவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோ நாம் எப்போதும் எதை நம்புகிறோம், பேசுகிறோம் என்பதை குறித்து சிந்தித்து பேச வேணும். சட்டுன்னு பேசிடாதீங்க. எதை நம்புறீங்க, எதை பேசுறீங்க என்பதை குறித்து சிந்தித்து யோசிச்சு பேசணும். சிந்தித்து யோசித்து பேச வேண்டும். ஆமென். ஏன்னா மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கு. You want to see life? Want to see blessings? நீங்க ஜீவனை பார்க்கணுமா, ஆசீர்வாதங்களை பார்க்கணுமா, ஜீவனை பேசுங்க. ஜீவன் தேவ வார்த்தையில நிறையவே இருக்கு. இவ வார்த்தையே நமக்கு ஜீவன். நமக்குள் வாசம் செய்கிற கிறிஸ்து ஆவியானவரே நமக்கு ஜீவன். அடுத்தது நான் தான் புலக்கு, ஏன்னா நான் லவ்ஸி கிறிஸ்டியன், என்னால் சபைக்கு போகவே முடியல, அதனால அடுத்தது நான் தான் புலக்கு அப்படின்னு சில நினச்சிக்குவாங்க. ஆக்சுவலி நம்ம யாருமே லவ்ஸி கிறிஸ்டியன் இல்லை, கேனாட் பியா. ஏன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். அதுக்கு தக்கன நீங்கள் உங்கள் செல்ஃபை வேதத்தை வாசித்து ஜபித்து உங்கள் சிந்தையை நீங்கள் புதுப்பி காட்டினா நீங்கள் இந்த மாதிரி தான் பேசுவீங்க. லவ்ஸி கிறிஸ்டியன், யூ ஆர் நாட் அ லவ்ஸி கிறிஸ்டியன். ஏசு உங்களை அப்படி பார்க்குறதே கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சிலருக்கு அந்த இது இருக்குது, பாரு நான் சபைக்கே போக முடியல, பாரு நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் என்ன கிறிஸ்தவன், மகிமையான கிறிஸ்தவன். தேவனுடைய மகிமை உங்க மேல இருக்கு. பரிசுத்தமான கிறிஸ்தவன், நீதிமானா இருக்கிற கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. அப்படிதான் உங்களை நீங்க பார்க்கணும். எங்க நான் சொல்றது இதெல்லாம் உண்மைங்க. சிலர் பேசுற வார்த்தை, சிலர் பிகாஸ் இந்த மாதிரி அவங்க செல்ஃபை அவங்க மட்டுப்படுத்திக்கிறதுனால தாக்குதல் அவங்களுக்கு வந்துடும், இப்படி வந்துடும் அப்படி வந்துடும். அது தேவனிடத்துலேருந்து வராது, எதிராளிகிட்டேருந்து தான் வரும். யோபுக்கு பாருங்க, பேசின வார்த்தை, சிந்தித்த வார்த்தை, பயம் எல்லாமே என்ன நடந்துதான், எதிராளிக்கு கதவை திறந்து கொடுத்தது. ஆனால் தேவன் அவனை சுற்றி வேலி அடித்து வச்சிருந்தாரு. நம்மளை சுற்றி இப்போ வேலி இருக்கு, இயேசுவோட ரத்தம். ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தை தேவனோட ரத்தம் பாதுகாப்பு தான். ஆனால் பேசுகிற வார்த்தை அதை உடச்சி போடும். ஆனால் தேவன் எவ்வளவு நீங்கள் தேவனோட வார்த்தையை பேச முடியுமோ தேவ வார்த்தையை பேசுங்க உங்கள் வாழ்க்கையில். ஆமென். இயேசுவோட ரத்தத்தை நீங்கள் பேசும் பொழுதுங்க அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ பயத்துக்கோ கவலையான பேச்சுக்கோ இடம் கொடுக்கவே கூடாதுங்க. அவிசுவாச வார்த்தைக்கோ நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. பிரியமானங்களே, நீங்கள் சீரியஸாக அதை எடுத்துக்கணும். தெரியுங்களா? சீரியஸாக எடுத்துக்கணும். எப்படிப்பட்ட நபர் ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம சேர்றோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுகிறாங்க அவங்களோட ஒத்து பேசுகிறீங்களா?
சபையில தான் ஹல்லேலூயா, வெளியே. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னாங்க, உங்களோட பக்தி விருத்திக்காக தான், உங்களுடைய ஆத்துமா நலத்துக்காக தான் நான் பேசி கொண்டிருக்கிறேங்க. ஏன்னா தேவன் அதை தான் விரும்புறாரு. ஆண்டு ஆல்ரெடி உங்களை ஆக்கிட்டாரு. ஏன்னா இயேசு தான் நமக்கு ஞானம், இயேசு தான் நமக்கு பரிசுத்தம், இயேசு தான் நமக்கு நீதி, இயேசு தான் நமக்கு மீட்பு. சிலர் இதெல்லாம் இக்னோர் பண்றாங்கங்க. சிலர் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதனால அவங்க வாழ்க்கையில சோர்ந்து போறாங்க. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எடுத்து நிக்க முடியல. பயத்துக்கு, கவலைக்கு, பயத்துக்கு இதெல்லாம் பேச்சு இடம் கொடுக்கறாங்க. ஏன்னா வசனம் தெரியல. சோ நீங்க அந்த மாதிரி பேசும்பொழுது எதிராளி தான் உங்களை வந்து தாக்குவான். தைரியமா பேசணும், சோர்ந்து போக கூடாது. தேவனுடைய வார்த்தை காலம் காலம் காலமாய் அது உறுதி. forever established in heaven. தெரியுங்களா தேவனுடைய வார்த்தை? தேவ வார்த்தையை நீங்க பேசும் பொழுதுங்க பரலோகமே உங்களை வந்து பேக்கப் பண்ணுது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க அவன் என்னத்தை பேசுறோம். சோ உங்களுடைய வாழ்க்கையிலங்க அவன் குறுக்கிடவே முடியாதுங்க. நீங்க கிறிஸ்துக்குள் யாரு, நீங்க யாரு என்று நீங்க பேசும் பொழுது நீங்க நிக்கிற ஸ்தானம் என்ன? பெர்ஃபெக்ட் ஸ்டாண்டிங், பூரண ஸ்டாண்டிங், பூர்ண ஸ்தானம் என்று நீங்க பேசும் பொழுது, நீங்க அறிந்து இருக்கும் பொழுது அவங்க கிட்டே வர முடியாது, உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே முடியாது. ஹல்லேலூயா, இது உண்மை பிரியமானங்களே. ஆமென். அடுத்தது ஒரு வசனத்தை எடுப்போமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கும் சிங்கம் போலதான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சோ இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்க, விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி இருக்கிறான். நேரடியா அவன் வந்து உங்களை விழுங்கவே முடியாது. அது அதிகாரம் தேவன் கொடுக்கல. அவனை தேவன் வந்து சிலுவையில முறியடிச்சிட்டாரு. அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் பிடுங்கிட்டாருங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பிசாசன் நேரடியா உங்க இடத்துல வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை அவன் திருட முடியாது. தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆரோக்கியத்தை அவன் திருட முடியாது. உங்களுடைய சமாதானத்தை அவன் திருட முடியாது. அவன் உங்க குடும்பத்தை உங்க இடத்துல இருந்து திருட முடியாது. வியாதியும் அழிவையும் அவன் உங்க வாழ்க்கையில அவன் வந்து சும்மா கொண்டு வர முடியாது. தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. அவனால் இப்படி செய்ய கூடுமானால் வசனம் சொல்வது போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிய தேவையில்லை. ஏன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான்? அவனால விழுங்க முடியாது. ஏன் தெரியுங்களா? விழுங்க முடியாத ஒரு கூட்டம் இருக்காங்க. ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. அவன் விழுங்க முடியாத ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்கங்க. அது நீங்களா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவன் விழுங்க முடியாத ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுங்களா நம்புறாங்க? யூதாவின் சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை வல்லமை இல்லாமல் ஆக்கிட்டான்னு நம்புறாங்க. அவங்க தான் வந்து விழுங்க முடியாத கூட்டம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அதுல நம்ம இருக்கணும். அதுதான் நீங்க. அப்படிதான் தேவன் உங்களை ஆக்கிட்டாரு. உங்களை அவன் விழுங்கவே முடியாது. அவங்களை விழுங்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவருடைய வல்லமையை தேவன் வந்து சிலுவையில எடுத்துட்டாரு, முறியடிச்சிட்டாரு. நீங்க வல்லமை கொடுத்தாதான். யோபு கதவை திறந்து கொடுத்தது போல யூத சிங்கம் இயேசுராஜா, யூதராஜ சிங்கம் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள ஜீவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதனால அவங்க விழுங்கப்பட முடியாது. அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஏனென்றால் அவங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்வது போல அவங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர். தேவன் அவர் ரத்தத்தால் உங்களை மீட்டு கொண்டது தான். உங்களை நரகத்துக்கு அனுப்ப மாட்டாருங்க. நீங்க மீட்கப்பட்ட ஜனங்கள், நீங்க எல்லாம் பரலோக வாசிகள். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போமா? லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. வல்லமை அனைத்துங்க தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நீங்க நிற்கும் பொழுது இயேசு நாமத்திலங்க பிரியமானங்களே, அவன் ஓடுவான், பின்னாக திரும்பி ஓடுவான். உங்களுக்கு பக்கமே வர மாட்டான். உங்க பக்கமே வர முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. ஹல்லேலூயா.
ஸோ இயேசுவின் ரத்தத்தை பார்க்கும் போதுங்க பிசாசன் ஓடி போவான். அவனுக்கு ரத்தனா அலர்ஜி முடியாது. ஏன்னா இயேசு அவனை சிலுவையில் தோக்கடித்து தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரி, அவன் ஓடி போகும் பொழுதுங்க, அவன் ஓடி போகும்பொழுது சும்மாவா ஓடி போகிறான்? வியாதி அவனோட போகுது, வேதனை அவனோட போகுது, கவலை அவனோட போகுது, அழிவு நஷ்டம் அனைத்துங்க அவன் எடுத்துக்கொண்டு போகணும். ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு சொந்தமானது. உங்களுக்கு சொந்தமானது இயேசு உங்களுக்கு சிலுவையில் முடித்தது தான். எல்லா வாக்கு தத்துவமும் உங்களுக்கு சொந்தம். அதை எடுத்து பேசுங்க பிரியமானங்களே. ஆமென். நீங்க கிறிஸ்துவுக்குள் யார் என்று நீங்க அறிந்து கொள்ளும் பொழுதுங்க, அவருக்குள் உங்களுக்கு இருக்கிற உரிமைகள் என்னவென்று நீங்க அறிந்து கொள்ளும் பொழுதுங்க, எதிராளி உங்களை விட்டு ஓடுவான். ஓ, இவன்கிட்ட நம்ம விளையாட முடியாது. ஸோ அவருடைய பிள்ளைகளாகிய நீங்க, இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்க யாருங்க? சாதாரணமானவன் அல்ல. ஆமென். நீங்க சம்படிங்க கிறிஸ்துக்குள்ள.